எமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். மாடல் 1 மாதிரி 1. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இஸ் டு 2/1/3 ஈஸ்டு 21:50. எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸ் இஸ்டு 2:1/3 ஈஸ்டு 21:50. இதில் 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம எது வரும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது? நமக்கு இந்த இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். அதாவது த ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். அதாவது கடைசி 2 உறுப்பையும் பெருக்கிறது நடு 2 உறுப்பையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அப்போ எக்ஸையும் 50ஐயும் பெருக்குனா 50 × எக்ஸ் ஈக்குவல் டு 2/1/3 × 21. இப்போ 2/1/3 மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். அப்போது 2 3s are 3 + 6 + 1, அப்போ 7/3. 7/3 × 21. அப்போது என்ன? 50 × x சமம் 7/3 × 21. இப்போ 3ஐயும் 21ஐயும் கட் பண்ணலாம். அப்போ 7. அப்போ 50 × x = 7 × 7. அப்போ 50 × x = 49. இப்போ therefore x அந்த 50 இந்த பக்கம் வரும்போது சமத்துக்கு இந்த பக்கம் வரும்போது கீழே வரும், டினாமினேட்டரில் வரும். அப்போ என்ன? 49/50. அப்போ ஆன்சர் இஸ் C is the answer. அடுத்தது find the value of 0.75 x =5:8. எக்ஸின் மதிப்பு காண்க. 0.75 x =5:8. இதில் இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது என்ன? the product of the extremes is equal to the product of the means. அதாவது 5 × x. இதில் நாம் என்ன பண்ணலாம்னா முதல்ல x எடுத்துக்கலாம். அப்போ 5 × x, அதான் x × 5, அதான் 5 × x எழுதலாம். ஈக்குவல் டு 0.75 × 8. அப்போ x மட்டும் வேணும்னா என்ன செய்யணும்? வகுத்தல் ஆக்கணும். அப்போ 0.75 × 8/5. இப்போ 2ஐயும் கட் பண்ணலாம். எதையும் 75ஐயும் 5ஐயும் கட் பண்ணால் 5ஆல் கட் பண்ணால் 0.15 × 8/1. கீழே 1 இருக்குன்னா அதை விட்டுட்டா 0.15 × 8. அது 2ஐயும் பெருக்கினா 15 × 120. 2 தான் தள்ளி புள்ளி குத்துனா 1.20. அப்போ ஆன்சர் இஸ் 1.20B. அடுத்தது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x is to 4/9 ஈக்குவல் டு 3/11 5/33. எக்ஸின் மதிப்பு காண்க. x is to 4/9 ஈக்குவல் டு 3/11 5/33. பார்த்தீங்களா? அந்த கணக்கு இந்த கணக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே டபுள் ஈஸ்ட் நடுவில் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருவாங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. ஏன்னா இரு விகிதங்களின் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம். The product of the extremes is equal to the product of the means. அப்போ எக்ஸையும் 5/33 கடைசி 2ஐயும் இருக்குன்னா x × 5/33 ஈக்குவல் டு 4/9 × 3/11. சரி, இப்போ x × 5/33 ஈக்குவல் டு அந்த 4/9 டினாமினேட்டர் இருக்கிற 9ஐயும் நியூமினேட்டர் இருக்கிற 3ஐயும் கட் பண்ணால் 3ன்னு வரும். 3ஆல் சுருக்குன்னா 3. அப்போ 4/3 × 1/11. இப்போ 4 4 4 3 11 31 33. இப்போ 4/33. இப்போ எக்ஸ் சமம் 4/33/5/33 வரும். அந்த பெருக்கல் அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைகீழ போட்டோம்னா 33/5. அப்போ 33க்கு 33க்கு கேன்சல் ஆகிரும். அப்போது 4/5 4/5. C is the answer. அடுத்து x is to 6 ஈக்குவல் டு x is to 12. அப்போ 5 is to 6
ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துருக்குறாங்க. அதே தான் என்ன, இரு விகிதங்கள் விகித சமத்தில் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். The product of extremes is equal to the product of the means. அப்போது அதாவது 5 பெருக்கல் எக்ஸு எக்ஸு பெருக்கல் 6, அதாவது 6 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் 12. அப்போ எக்ஸ் பெருக்கல் 6 சமம் 5ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் பெருக்கினா 12 5 60. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/6. therefore x is equal to 10. A is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பெல் பட்டன் ஒன்று வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஒன்று வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.